டீசன்ட் சாம்பிளர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ சாம்பிளர் விஎஸ்டியை எப்படி டவுன்லோட் பண்ணி எல்எல்எம்எஸ்ல இன்ஸ்டால் பண்ணுறது. வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு செலக்ட் பண்ண ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் விண்டோஸ் வந்தால் நீங்கள் விண்டோஸு, மேக் இருந்தால் மேக்கு, லினக்ஸ் இருந்தால் லினக்ஸு. நான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் தான். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியை கேட்கும். உங்கள் ஃபர்ஸ்ட் நேமு, உங்கள் லாஸ்ட் நேமு, உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் ஃபார் டவுன்லோடில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க. அந்த செட்டப்பை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலர் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா 32 பிட் பிஎஸ்டி லொக்கேஷன் வந்து கேட்குது. நீங்கள் வந்து 32 பிட் எல்எல்எம்எஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் 64 யூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இங்கே என்ன பேத் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னா இங்கே வந்து எல்எல்எம்எஸோட பிளகின் டைரக்டரி வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் எல்எல்எம்எஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஐக்கன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி பிளகின் டைரக்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் 32 பிட் இருந்தாலும் இந்த இடத்துல கரெக்டான விஎஸ்டி லொக்கேஷன் வந்து இருக்கும். நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் 32 பிட்னா இந்த 32 பிட்டில் பேஸ்ட் பண்ணிடுங்க. 64னா நீங்கள் 64ல் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆப்ஷன்லாம் கேட்குது. நீங்கள் எது இன்ஸ்டால் பண்ணலையோ அதெல்லாம் அன்செக் பண்ணிடுங்க. அன்செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிளகின் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்எல்எம்எஸ் ஓப்பன் பண்ணி சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் பிளகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், விஎஸ்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் சாங் எடிட்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஐக்கன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டீசன்ட் சாம்பிளரில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா டீசன்ட் சாம்பிளர் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ டீசன்ட் சாம்பிளர் லைப்ரரிலாம் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து டவுன்லோட் பண்ணணும். அதில் வந்து போட்டிருக்கும் டீசன்ட் சாம்பிளர்னு கீழே போட்டிருக்கும். இல்லைனா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணக்கூடாது. கான்டாக்ட் ஏபிள்டன் அப்படின்னு இருக்கிறதுல அதை வந்து டீசன்ட் சாம்பிளரில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா டீசன்ட் சாம்பிளர் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு சிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகும். நீங்கள் வந்து டீசன்ட் சாம்பிளர் ஓப்பன் பண்ணோடனே அந்த சிப் ஃபைலில் அப்படியே ட்ராக் பண்ணி அந்த டீசன்ட் சாம்பிளர் மேலே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆப்ஷன் கேட்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நிறைய சாம்பிள் வந்து pianobooks.comல நிறைய டீசன்ட் சாம்பிளர் ஃப்ரீ சாம்பிள் பேக்லாம் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ டீசன்ட் சாம்பிளரோட சாம்பிள் பேக்ஸ்லாம் இருக்குது. அந்த சாம்பிள் பேக்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பியானோ புக்கில் பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். டீசன்ட் சாம்பிளர்னு அதில் இல்லைனா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணக்கூடாது. டீசன்ட் சாம்பிளர் இல்லாத இது வந்து டீசன்ட் சாம்பிளரில் ஒர்க் ஆகாது. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஃப்ரீ பிளேகின் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற இந்த வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.